எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய் நீர் பாராட்டின தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாள் முழுவதும் கண்ணீர் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தினோம். தயவிற்காக நன்றி ராஜா. இன்றைய நாளையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யாதபடி உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமா பலவீனமா சுகவீனமா வியாதி வேதனையோடு கூட தாசர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாவரையும் நீர் பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. வியாதிலிருந்து விடுதலை நீர் கொடுத்து நீர் ஆஸ்ரதிக்கணுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அப்படியாக ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண விடுதலையும் பரிபூர்ண சுகத்தை நீர் கொடுங்க. வீணான செலவுகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்ற வார்த்தையின்படி இந்த அதிகாலையில் உம்மை தேடுகிறதனை யாவரும் உம்மை கண்டடைய உம்மை கண்டு தரிசிக்க தேவன் தாம் நீர் இரக்கம் செய்யுங்க ராஜா. ஆம் கர்த்தாவே, அப்படியாக நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருந்து கர்த்தாவே முகமாய்மை கண்டு தரிசிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட இரக்கம் செய்வேன்மா ஜெபிக்கிறோம். வேலையில்லாத பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பை கட்டளையிடணுமா ஜெபிக்கிற ராஜா. வேலை செய்கிற உடைய தாசர் பிள்ளைகளோடு உடைய கரம் இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எல்லா அதிகாரிகளுடைய கண்களை தயை கிடைக்க பண்ணுங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ராஜா. எந்த நோக்கத்துக்காக எந்த விஷயத்துக்காக உடைய பிள்ளைகளை கர்த்தாவே அந்தந்த பகுதியில் வேலை ஸ்தலங்கள் நீர் வைத்திருக்கிறோம் அப்பா. அந்த திட்டத்தின் தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை நீர் அடுத்து நீர் பயன்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்படியாக தகப்பனே அப்பா, போக்கிலும் வருதும் உடைய கரமானது உடைய பிள்ளைகளோடு உடைய தாசர்களோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். திருமண காரியங்களை காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கும் ஏற்ற துணையை கொடுத்து நீர் ஆஸ்ரதிக்கணுமா ஜெபிக்கிற ராஜா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு ராஜா, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனியோ அவரால் கிடைக்கும் பலன் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அந்த பலனை சுதந்திரித்துக் கொள்ள இரக்கம் செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்படியாக தகப்பனே அப்பா, உடைய தாசர் பிள்ளைகள் செய்கிறதுன பிஸ்னஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய பிஸ்னஸை நீர் ஆஸ்ரதித்து கொடுக்க வேணுமா ஜெபிக்கிற ராஜா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறோனே மாற்றுவேன் என்று வார்த்தையின்படி ராஜா. ஆம் கர்த்தாவே, கடன் பிரச்சனை இருக்கிறதுனே யாவருக்கும் கடன் அடைக்க ஒரு வழிவாசலை ஏற்படுத்தி கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் தாழ்த்தி போடுங்க ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்படியாக தேவன் தாமே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உடைய ஆணிப்பா இந்த கரமானது கர்த்தாவே ஒவ்வொருவரோடு கூட இருந்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. தொட்டு சுகப்படுத்தி கர்த்தாவே பரிபூர்ண விடுதலை நீர் கொடுத்து அப்பா ஒவ்வொரு மாவிக்குள்ள எழுப்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளை காணப்பட நீர் இரக்கம் செய்வேன்மா ஜெபிக்கிற ராஜா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அம்மாள் முன் குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதான் நாங்கள் யாவரும் கர்த்தாவே. அழைத்த அழைப்பை காத்துக்கொண்டு முடிவடைந்து நிலை நிற்போனை ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி முடிவடைந்து நிலைத்திரும் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள உடைய ரகசிய வரிகள் மூடு கூட சேர்ந்து கொள்ள நீர் இரக்கம் செய்யுங்க ராஜா. இந்த பூமிக்கு நீர் கடந்து வந்து பிசாசனான கிரியைகளில் ஜெயித்தது போல உடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெயிக்க நீர் எங்களுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் கொடுங்க. எல்லா விதமான பாவ கிரியைகள் விசேஷமாக கண்களை நிச்சயம் மாம்ச ஜீவனத்தின் பெருமை கர்த்தாவே இவை எல்லாவற்றுக்கும் நீர் எங்களை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் தகப்பனே ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை ஆராதிக்கிறோம் என்று யாவரும் கர்த்தாவே அறிந்து கொள்ள முடியாது ராஜா. நீராண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீராண்டவரே பெரிய அற்புதங்களை அதிசயங்களை நடப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக ராஜா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உங்களுடைய வேதத்தை தகப்பனே சத்தியத்தை மறுவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய சத்தியத்தை தகப்பனே நாங்கள் வாசித்து தியானித்து கர்த்தாவே ஆவிக்குள்ளாய் நாங்கள் வளர அப்பா வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஒவ்வொரு பிரமாணங்களுக்கும் ஒவ்வொரு கட்டளைகள் கற்பனைகளையும் கர்த்தாவே நாங்கள் கை கொண்டு நடக்க தேவன் தாம் நீர் எங்களை கிருபை பாராட்டுங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தியானிக்க அப்பா வழிவாசல் ஏற்படுத்தி கொடுங்க. நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். புரியாத வார்த்தைகளும் உடைய சத்தியங்களையும் நீர் எங்களை கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. அப்படியா செய்ய நன்றி செலுத்துறோம். உடைய சத்தியத்தை உலகமெங்கிலும் அறிவிக்க அவர்களுடைய ஜனத்தை நீர் ஆயத்தப்படுத்துங்க ராஜா. அப்படியே ஆன்லைன் ஊழியத்தும் தகப்பனை நீர் ஆசிர்வதிங்க. இதன் மூலம் உங்களுடைய சத்தியம் கடந்து போகிறது கர்த்தாவே. உண்மை உத்தம் நம்முடைய ஜனங்களுக்கு சத்தியமானது கடந்து சென்று அவர்களிடம் ரகசியம் கொட்டிச்சிருக்கோம் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய நன்றி செலுத்துற எங்களை தாழ்த்திருப்படுகிறோம். சகல துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே ஏற்படுகிறோம். எங்கள் ரட்சகரும் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.